ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் 2026க்கு நடக்க போகிற ஆக்ஷனுக்கு வரப்போகிற ரொம்பவுமே முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா பிளேயர்ஸுமே கண்டிப்பாக ஒரு டீம் பிட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதை லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு இவர் போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கெரிபியன் பவர் ஹிட்டரான ஆண்ட்ரே ரசல் தான். ஆண்ட்ரே ரசலோட பிரைஸ் டேக் ஓவராக்குன்னு சொல்லிட்டு கேகேஆர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணாங்க. கேகேஆர் வந்து அவரை 2025 மெகா ஆக்ஷனில் 12 crores கொடுத்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்க போகிற ஐபிஎல் ஆக்ஷனில் அவர் கண்டிப்பாக 12 crores மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. என்னதான் இப்போ ரசல் அவரோட பேட் ஃபார்மில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டர், ஒரு ஃபினிஷர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ அதனாலே இந்த வாட்டி ரசல் அதிக பிரைஸ் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, இந்த வாட்டி ரசலை எந்த டீம் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு? என்ன கேட்டிங்க அப்படின்னா, கேகேஆர் டீம் சிஎஸ்கே டீம் தான் அதிக பர்சன்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டீமில் தான் ஏதாவது டீம் வந்து ரசல் எடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டீம் வந்து ரசல் எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா, ஆலிஸ்வெல். எஸ், தட் இஸ் மேக்ஸ்வெல். என்னதான் மேக்ஸ்வெல் ரீசெண்ட் இயர்ஸ் ஐபிஎல்ல ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் மேக்ஸ்வெல்லாம் ஐபிஎல் அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லையும் மேக்ஸ்வெல் காண்டி ஏதாவது ஒரு டீம் மினிமம் 4 to 5 crores போவாங்க. மேக்ஸ்வெல் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிங்கிள் ஹேண்டடாக ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஸோ மேக்ஸ்வெல்லாம் ஐபிஎல் அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் வந்து ஒரு டீசென்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ்வெல் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டீம் வருவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மேக்ஸ்வெல் வந்து எந்த டீமுக்கு போவார், எவ்வளோ ப்ரைஸ்க்கு போவார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கில்லர் கேப்டன் மில்லர். எஸ், தட் இஸ் டேவிட் மில்லர் தான். டேவிட் மில்லரை போன வாட்டி லக்னோ வந்து 7 point something கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து அவர் யூஸும் பண்ணவே இல்லை. அதனால லக்னோ வந்து டேவிட் மில்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக டேவிட் மில்லர் வந்து ஒரு மினிமம் ஒரு 8 crores வரைக்கும் போவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா டேவிட் மில்லர் வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் மேட்சை ஃபினிஷும் பண்ணி தருவார். ஸோ கண்டிப்பாக டேவிட் மில்லருக்கு ஏதாவது டீம் போவாங்க. சொல்ல முடியாது, சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த ரெண்டு டீம் கூட டேவிட் மில்லருக்கு போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ டேவிட் மில்லரும் இந்த ஐபிஎல்ல ஒரு நல்ல பிரைஸ்க்கு போவார்னு தோணுது. பார்ப்போம் எந்த டீம் வந்து டேவிட் மில்லரை எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் ஃபேஃப் டு பிளஸிஸ். எஸ், என்னதான் எல்லா டீமுக்குமே ஓப்பனன்ஸ்லாம் செட் ஆயிருந்தாலுமே கண்டிப்பாக ஏதாவது டீம் ஃபேஃப் வந்து எடுப்பாங்க. ஏன்னா ஃபேஃபோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் டவுன்ஃபால் ஆகல, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிற மாதிரியே தெரியல, பயங்கரமாக ஃபிட்டாக இருக்காரு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபேஃப் ஏதாவது டீம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, சிஎஸ்கே கூட ஹோம் கமிங் கூட ஃபேஃப்க்கு கொடுக்கலாம். பார்ப்போம் ஃபேஃப் இந்த வாட்டி எந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் லியாம் லிவிங்ஸ்டன். போன வாட்டி ஆர்சிபி லியாம் லிவிங்ஸ்டனை நம்பி எடுத்தாங்க. பட் அவர் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் கப் அடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு அந்த கேப்பை சரி பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஆர்சிபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம லியாம் லிவிங்ஸ்டனையும் மில்லர், ஆண்ட்ரே ரசல் அந்த கேட்டகரியில் போட்டுடலாம். ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், மேட்சை ஃபினிஷும் பண்ணி தருவார். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனும் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கொஞ்சம் நல்ல பிரைஸ்க்கு தான் போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த டீம் வந்து லியாம் லிவிங்ஸ்டனை எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கைல் ஜேமிசன். எஸ், நியூசிலாந்து சேர்ந்த கைல் ஜேமிசன் தான். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஐபிஎல்ல கொடுத்த சான்ஸ்லேயும் கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஹைட்டு தான் வந்து அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். கண்டிப்பாக வந்து ஏதாவது டீம் வந்து அவர் எடுத்து ஃபுல் சீசன் ஆட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பவுலராக தான் வருவார். ஏன்னா அவரோட ஹைட்டே வந்து அவருக்கு அட்வான்டேஜ். ஸோ இதுவே வந்து மற்ற பேட்ஸ்மேனுக்குலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவர் ஃபேஸ் பண்ணுறப்ப. ஸோ பார்ப்போம் கைல் ஜேமிசனை எந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜானி பெஸ்டோ. எஸ், போன சீசன் வந்து அன்சோல்ட் ஆனார். அதுக்கப்புறம் எம்ஐக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணார். அந்த மேட்சும் சூப்பராக ப்ளே பண்ணார்னே சொல்லலாம். ஸோ ஜானி பெஸ்டோக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் காண்டி எஸ்ஆர்ஹெச்சில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜானி பெஸ்டோக்கும் ஓப்பனிங்லாம் 1-2 அந்த மாதிரி ரோல் வந்து ஏதாவது டீம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் இப்பயும் சூப்பராக தான் ப்ளே பண்ணுவார். சொல்ல முடியாது, திருப்பி மும்பையே எடுக்கலாம், மும்பை எடுத்து பேக்கப்பாக வச்சுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜானி பெஸ்டோ இந்த வாட்டி எந்த டீமுக்கு போகிறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெவான் கான்வே. எஸ், இப்போ ரீசெண்ட் டேஸில் T20யில் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ஸோ சிஎஸ்கேவும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2026 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு டெவான் கான்வே வர போகிறாரு. எஸ், இப்போ T20யில் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கான்வே எந்த டீம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா கேகேஆர் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டீமில் வந்து ஓப்பனிங்னு யாருமே கிடையாது. ஸோ கேகேஆர் கான்வேக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கேகேஆர் வந்து கான்வேவை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கான்வே எந்த டீமுக்கு போவார் அப்படின்னு. அப்படியே கான்வே வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு போவார்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மதீஷா பத்திரனா. எஸ், கொஞ்சம் ப்ரைஸ் டேக் வந்து ஓராக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து மதீஷா பத்திரனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கேவே பத்திரனாவை திருப்பி எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சொல்ல முடியாது திருப்பி ஏதாவது டீம் கூட மதீஷா பத்திரனாவை பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மினி ஆக்ஷனில் ஆர்டிஎம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், நீங்கள் எவ்வளோ தூரம் பிட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் பிட் பண்ணி எடுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் பத்திரனா திருப்பி சிஎஸ்கேக்கு தான் வராரா இல்லை வேறு ஏதாவது டீமுக்கு போகிறாரா அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தாட்ஸை. பத்திரனா சிஎஸ்கேக்கு தான் வருவாரா இல்லை வேறு டீமுக்கு போவாரா அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது குர்பாஸ். ஒரு நல்ல பவர் பேக்கடு ஓப்பனர் தான். பட் ஐபிஎல் வந்து இன்னும் ஒழுங்காக ப்ரூவ் பண்ணவே இல்லை. பட் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் குர்பாஸ் வந்து சோல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் 50-50 தான். ஏன்னா போன சீசனே வந்து கேகே வந்து குர்பாஸ் டீக்காகவே மாற்றி ப்ளே பண்ண வச்சாங்க. பட் யாருமே வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இதில் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸ் வந்து ஒரு நல்ல ஓப்பனர் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஷன். ஸோ டீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை ஓப்பனிங் ஸ்லாட்டும் செட்டில் தான் இருக்குது. ஸோ குர்பாஸ் எடுத்து ஓப்பனிங் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். வேணும்னா பேக்கப் வச்சுப்பாங்க. பார்ப்போம் ஏதாவது டீம் வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு சிஎஸ்கே பிளேயரான, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூசிலாந்து பிளேயரான ரச்சின் ரவீந்திரா தான். எஸ், இந்த ரச்சின் ரவீந்திராவும் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வர போகிறாரு. நல்ல பிளேயர் தான். பட் சிஎஸ்கேல கொடுத்த சான்ஸ்க்கு வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் சிஎஸ்கே வந்து ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக சோல்ட் ஆவார். மினிமம் ஒரு 5 to 6 crores போவார். ஏன்னா டீம்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திராவை 1 கூட ப்ளே பண்ண வைக்கலாம். ஏன்னா நல்ல ஸ்லாக் பண்ணுவார் பவர் பிளேயில். அது மட்டும் இல்லாமல் தேவனா ஆஃப்ஸ்பின் கூட போடுவார். பார்ப்போம் ரச்சின் ரவீந்திரா எந்த டீமுக்கு போகிறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜாஷ் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். எப்படி ப்ரோ ஜாஷ் இங்கிலீஷ் பண்ணி பஞ்சாப் பண்ணி நல்லா தான் பண்ணார், அப்புறம் எப்படி பஞ்சாப் ரிலீஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ரிக்கி பாண்டிங் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் 2026 ஐபிஎல்ல மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டாராம். அதனால தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்ணாங்களாம். ஸோ இதனாலேயே மற்ற டீம் வந்து போகிறது டவுட்டு தான். பட் இருந்தாலும் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்தாலும் எல்லா ஐபிஎல் டீம்ஸ்க்கும் தெரியும் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இந்த இயர் ஐபிஎல் வந்து ஃபுல் மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு. ஸோ இதனாலேயே வந்து அவருக்கு எந்த டீமும் பிட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரீசனாக வச்சு ஏதாவது டீம் வந்து அவரை பேஸ் பிரைஸ்க்கு எடுத்து போகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சீசன் மட்டும் தான் அவர் வர மாட்டார். ஆனால் இப்போ அவங்க ஒரு பேஸ் கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் 4 to 5 சீசன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆவார். ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் ஏதாவது டீம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பென் டக்கட். எஸ், ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் தான். பட் ஐபிஎல் வந்து அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. பென் டக்கட் வந்து 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார். பட் இப்போ வந்து சோல்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனு. ஸோ பார்ப்போம் பென் டக்கட் ஏதாவது டீம் எடுக்கிறாங்களா அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜேமி ஸ்மித்து. எஸ், ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிக்ஸ்லாம் அடிப்பார். யங் பிளேயர் தான். கண்டிப்பாக வந்து அவர் ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஐபிஎல்ல ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு கூட அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜேமி ஸ்மித்துக்கு ஏதாவது டீம் போகிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன். எஸ், அகில் ஹுசைன் பேர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எந்த டீம் வந்து அகில் ஹுசைனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு. எஸ், அது சிஎஸ்கே தான். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. அதனாலேயே சிஎஸ்கே வந்து அகில் ஹுசைன் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பவுலரு, கொஞ்சம் டீசெண்டான பேட்ஸ்மேனு. ஸோ சிஎஸ்கே அகில் ஹுசைன் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. வேறு எந்த டீமும் காம்படிஷனுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அகில் ஹுசைனுக்கு ஏதாவது டீம் காம்படிஷனுக்கு வராங்களா அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆண்ட்ரிக் நார்க்கியா. எஸ், போன சீசன் இன்ஜுரியாலே வந்து சுத்தமாக ப்ளேவே பண்ணல. பட் அதுக்குன்னு ஆண்ட்ரிக் நார்க்கியா அன்சோல்ட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்சோல்ட்லாம் ஆக மாட்டார். ஏதாவது டீம் வந்து கண்டிப்பாக ஆண்ட்ரிக் நார்க்கியாவே எடுத்துருவாங்க. ஏன்னா தான் இன்ஜுரி ப்ரோனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்ல பவுலர் தான். ஏன்னா கன்சிஸ்டன்சியாக வந்து பால் ஃபாஸ்ட்டாக போடுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆண்ட்ரிக் நார்க்கியாவை ஏதாவது டீம் எடுக்கிறாங்களா அப்படின்னு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் தாண்டா ஹையஸ்ட் ப்ரைஸ் போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிற கேமரூன் கிரீன் தான். எஸ், இந்த வாட்டி கேமரூன் கிரீன் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் போகிறாரு. அது உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். அவர் எந்த டீம் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேகேஆர் இல்லைனா சிஎஸ்கே. ஏன்னா இந்த 2 டீமில் தான் அதிக பர்சமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கேமரூன் கிரீன் 15 crores மேலே போனால் கூட ஆச்சரியம் கிடையாது. பார்ப்போம் இந்த வாட்டி கேமரூன் கிரீன் எந்த டீமுக்கு போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸ்க்கு போகிறாரு அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வராங்க. இவங்களாம் கொஞ்சம் மெயின் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு பார்ட் 2 வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 2 அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து நெக்ஸ்ட் பிளேயர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இதில் உங்களுக்கு எந்த பிளேயர் உங்கள் டீமுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதை அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.